வியூவர்ஸ், இந்த சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கருஞ்சீரகத்தில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ், சாப்பிடலாமா கூடாமா, எந்த டைமில் சாப்பிட்ணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்ருக்கவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி கருஞ்சீரகம் சாப்பிட்றதுனா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடலுக்கு எந்த கெட்டதும் வராது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. கருஞ்சீரகம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கெட்ட கொழுப்புலாம் நீக்கி நல்ல கொழுப்புலாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் விட்டமின்கள், கால்சியம், இரும்பு சக்தி அதெல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உடம்புல இருக்க வீக்கம்லாம் இருக்குல்ல, வீக்கத்தெல்லாம் தணிக்கிறதுக்கு கருஞ்சீரகம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடை, அதுக்கப்புறம் இந்த சித்த மருத்துவம் அந்த மாதிரி இடத்துலலாம் மருந்து கடையில் அதெல்லாம் பொதுவாகவே கருஞ்சீரகம் கிடைக்கும். நீங்கள் ரெகுலராக நைட்டில் எப்படின்னா நீங்கள் அதை வறுத்ததுக்கப்புறம் அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சு டெய்லி ஹாட் வாட்டரில் 2 ஸ்பூன் போட்டு கலக்கி குடிக்கிறதுனால உடல் எடையை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், தேன் ஒரு 2 ஸ்பூன் தேன் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். கருஞ்சீரகம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல புற்றுநோயை தடுக்கும். புற்றுநோய் வந்தவங்களும் கருஞ்சீரகம் சாப்பிட்றதுனால புற்றுநோயெலாம் வராது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி தான் அந்த சர்க்கரை நோயெலாம் இருக்குல்ல, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கருஞ்சீரகம் சாப்பிட்றதுனால சர்க்கரத்தை தணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சர்க்கரை நோய் வராமல் இருக்கிறதுக்கு கருஞ்சீரகம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தாங்க நம்ம உடம்புல நமக்கு சளி, காய்ச்சல், இரும்பல் அந்த மாதிரிலாம் வருதில்ல, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு கருஞ்சீரகம் யூஸ் பண்ணிக்காங்க. மூக்கு அடைச்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேங்காய் எண்ணெயில் கருஞ்சீரக எண்ணெயை 2 சொட்டு விட்டு மூக்கில் விடுறதுனால மூக்கடைப்பெல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் இது மாதிரி வெந்நீர் வச்சு அதுலேயும் போட்டு பயன்படுத்தலாம். அதே மாதிரி தொடர்ந்து இருமல்லாம் நமக்கு இருக்கும்ல, தொடர்ந்து இருமல் நம்ம சரிப்படுத்துறதுக்கும் கருஞ்சீரகம் யூஸ் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அந்த 2 டேபிள் ஸ்பூனை தண்ணியில் ஹாட் வாட்டரில் கலந்து நீங்கள் ஹாட் வாட்டர்லேயோ பால்லையோ அந்த மாதிரி எதில் கலந்து குடிச்சிங்கனாலும் தொடர் இருமல் தொடர்ந்து நீங்கள் 2 நாள் எடுத்துக்கிறது மூலமாக சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம நுரையில் தேங்கியிருக்கோம்ல சளி, அந்த சளி, தொண்டை சளி, அந்த நுரையீரல் சளி அதெல்லாம் இருக்கும்ல, அதுவும் நீண்ட நாள் இருக்கிறதெல்லாம் குணப்படுத்திடும் இது சாப்பிட்றது மூலமாக. அப்புறம் நம்ம உடம்புல நீண்ட நாள் ஏற்படும் அந்த காயம், அந்த தழும்பெல்லாம் இருக்கும்ல, அந்த தழும்பெல்லாம் கூட சரி பண்ணிடும் இந்த நம்ம சாப்பிட்றதன் மூலமாக. அதே மாதிரி மாதவிடாய் காலம்லாம் இருக்குல்ல, அப்போ இந்த கருஞ்சீரகத்தை நம்ம எடுத்துக்கிறதுனால பிளட் சர்க்குலேஷன் சரியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மோஷன் போகிறவங்களாம் கஷ்டப்படுவாங்கள்ல, மோஷன் போகிறவங்களாம் கஷ்டப்படும் போது இந்த கருஞ்சீரகத்தை எடுத்துக்கிறதுனால ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தாங்க இந்த பீரியட்ஸ் ஆகாமல் இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் இருக்குங்களா, அவங்க கருஞ்சீரகத்தில் தேன் கலந்து அதுக்கப்புறம் கருப்பட்டி இருக்குல்ல அதை கலந்து பீரியட்ஸ் ஆகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே அந்த தேன் கலந்ததை நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா பீரியட்ஸ் கரெக்டாக ஆகும். அப்புறம் வயிறெல்லாம் வலிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுநீரும் கரெக்டாக போகலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்புறம் இந்த கன்சீவாக இருக்கீங்களா இருப்பாங்களா, கன்சீவாக இருக்கீங்க அந்த டேட் அன்னைக்கு அந்த கன்சீவாக இருக்கீங்க எப்படின்னா அந்த டேட் அன்னைக்கு இந்த டேட்டில் குழந்தை பிறக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கர்ப்பப்பை க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் குழந்தை பிறந்து 5 நாள் தொடர்ந்து 5 நாள் காலையில் மாலையில் சாப்பிட்டே வரணும். அப்போ தான் உடல் வலிமை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா பார்த்திங்கன்னா வெந்தயம், கருஞ்சீரகம், அப்புறம் கிராம்பு 3ம் சேர்த்து டெய்லி காலையில் மாலையில் இந்த குழந்தை பிறந்தவங்க எல்லாருமே கம்பல்சரி எடுத்துக்கணும். இந்த பொடியை எப்படின்னா இரவு நேரத்தில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டர் வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் வலிமை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. கருஞ்சீரகத்தில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து, அமினோ அமிலங்கள், இரும்பு சத்து, சோடியம், கால்சியம், பொட்டாசியம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதனால் நம்ம உடம்புக்கு எந்த பிரச்சனையும், இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம காப்பாற்றி கொடுக்கும். எந்த ஒரு கெட்டதுமே நம்ம உடம்புல நடக்காது. கருஞ்சீரகத்தை பொடி பண்ணி தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லை, நம்ம எண்ணெயை காய்ச்சி சாப்பிட்லாம், சாப்பாட்லேயும் சேர்த்துக்கலாம், பொடி பண்ணியும் சாப்பிட்லாம், ஹாட் வாட்டர் வச்சும் அதுலேயும் போட்டு சாப்பிட்லாம். கருஞ்சீரகம் சாப்பிட்றதுனால எப்படி பார்த்திங்கன்னா மூளைக்கு போகிற நரம்பு காப்பாற்றி கொடுக்கும். இதே சமயம் நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றல, ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் தடுத்துட்டு இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம். கருஞ்சீரகத்தை சாப்பிட்றதுனால உடல் ரொம்ப நாளாக வெயிட் போட்டிருக்கேன், உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அவங்களாம் ரெகுலராக காலையில் எந்திரிச்சோன்னே கருஞ்சீரக பொடி சுடு தண்ணீர் வச்சு போட்டு குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடல் எடையை குறைச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதே சமயம் இந்த வயசானவங்களாக இருக்காங்களா, அவங்களுக்குலாம் கம்பல்சரி நீங்கள் கருஞ்சீரகத்தை கொடுங்க. அவங்களுக்கு இந்த மூட்டு வலி அதெல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு இது சரியான தீர்வாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் கருஞ்சீரகத்தை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா
கெட்ட ரத்தத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல ரத்தத்தை வந்து ஓட வைக்கும். அதே மாதிரி உடலில் இருக்க கொழுப்பெல்லாம் வந்து கட்டுப்படுத்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கருஞ்சீரக விதையில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் இருக்குது. சாப்பிட்றதன் மூலமாக வந்து உடலில் இருக்க வீக்கம்லாம் இருக்கும்ல, வீக்கம், மூட்டு வலி, அதுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். கருஞ்சீரக பொடி மட்டும் இல்லாமல் கருஞ்சீரக எண்ணெயும் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் வச்சு குடிங்க. ரத்த அழுத்தத்தை வந்து குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சர்க்கரை நோயெலாம் இருக்குல்ல, சர்க்கரை நோய் இருக்கவங்களாம் வந்து இதை நீங்கள் யோசிக்காமல் வந்து எடுத்துக்கலாம். டாக்டர்கிட்ட போய் செலவு பண்ணுறோம்ல, அதெல்லாம் இல்லாமல் வந்து நீங்கள் இதாலேயே வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி வந்து ரொட்டீனாக வந்து காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் வயித்துல வந்து குடிங்க. ஒரு சுடு தண்ணி வச்சு இந்த கருஞ்சீரக எண்ணெய் இல்லைனா கருஞ்சீரக பொடி ரெண்டையுமே வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து கருஞ்சீரகத்தை சாப்பிட்றதுனால எப்படின்னு வந்து வயிற்று வலிலாம் இருக்கும்ல, நீண்ட நாள் வந்து வயிற்று வலிக்கிறவங்க, அந்த பீரியட்ஸ் டைமில் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா, அவங்களுக்குலாம் வந்து இந்த கருஞ்சீரகம் சாப்பிட்றதுனால வந்து வயிறெல்லாம் வலிக்காது. அப்புறம் வந்து கரெக்டாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களும் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்றதுனால வந்து வயிறு வலி கரெக்டாக ரொட்டீனாக அந்த 5 டேஸ்க்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக ஃபார்ம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்லு வலிக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, பல்லு வலி, அந்த பல்லு வலிக்கெலாம் வந்து உடனடி தீர்வாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்றதன் மூலமாக கருஞ்சீரக பொடி இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நீங்கள் சாப்பிட்றதுனால வந்து பல்லு வலியெலாம் குணமாகும் சொல்கிறாங்க. அதே சமயம் நீங்கள் வந்து அதே தான் இந்த தண்ணிக்குள்ளே வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கருஞ்சீரக எண்ணெயும் தண்ணியிலையும் கலந்து வாயை கொப்பளிச்சு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, குடிச்சோ வந்துகிட்டே இருந்தீங்கன்னா பல்லு வலியெலாம் சீக்கிரம் குணமாயிரும் அப்படின்றாங்க. ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது, அந்த ஆஸ்துமா பிரச்சனையெல்லாம் வந்து கருஞ்சீரகம் சாப்பிட்றதுனால வந்து குணமாயிரும். அது எப்படின்னா வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து கருஞ்சீரக எண்ணெயோ பொடியோ வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா வந்து அப்படி சாப்பிட பிடிக்கலையா, நம்ம இப்போ கிச்சனுக்கு போகும்போது ஒரு 2 கருஞ்சீரகத்தை எடுத்து வாயில் போட்டு கடிச்சும் கூட சாப்பிட்லாம். அதே சமயம் இது வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுநீரகத்தெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு வந்து கருஞ்சீரகம் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூரியா அளவை வந்து கட்டுப்படுத்தி இருக்குது கருஞ்சீரகம் அப்படின்றாங்க. அப்புறம் இதை சாப்பிட்றதுனால வந்து நமக்கு கேன்சர் வராது. கேன்சர் இருக்கவங்களும் வந்து கம்பல்சரி வந்து கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் எடுத்துக்கிறது மூலமாக வந்து கேன்சரை வந்து கொஞ்சம் பாதுகாக்கப்படும் அப்படின்றாங்க. கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு வந்து கருஞ்சீரகம் யூஸ் ஆகும். இப்போலாம் வந்து ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இது நாட்டிலலாம் வந்து ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அதிகமாகிடுச்சு. அதனால் நம்ம வந்து இயற்கை மூலிகைகள்லாம் எடுத்துக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி நம்ம வந்து கருஞ்சீரகம் அந்த மாதிரி இருக்க பொருளெல்லாம் எடுத்துக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை தடுத்து நம்ம உடம்புல இருக்க நோயெல்லாம் வந்து தடுக்கும் அப்படின்றாங்க. அதே தாங்க கருஞ்சீரகம் வந்து முடிக்கு ஒரு நல்ல ஒரு ஹோம் ரெமெடி. கருஞ்சீரகத்தை வச்சு நீங்கள் ஆயிலாக வந்து தலைக்கு தேய்க்கிறதுனால வந்து முடி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ரொம்ப நாளாக முடி கொட்டிகிட்ருக்கா, முடி வளரவே மாட்டேங்குது அப்படின்றவங்க வந்து கருஞ்சீரகத்தை வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிவாங்க. டேரெக்டாக அப்ளை பண்ணாதீங்க. ஆயிலாக வந்து செஞ்சு அப்ளை பண்ணுறது மூலமாக வந்து முடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இது வந்து மலச்சிக்கலெல்லாம் குணமாக்கும். அப்புறம் மூளையிலலாம் நோய் இருக்கும்ல அது, அப்புறம் உடலில் இருக்க பிரச்சனை, அப்புறம் வயிற்று வலி இதெல்லாம் வந்து குணப்படுத்திடும் அப்படின்றாங்க. கருஞ்சீரகம் பயன்படுத்துறதுனால என்னன்னா முடி வந்து நல்லா கருப்பாகும், முடி சீக்கிரம் நரைச்சிருது அப்படின்னு சொல்கிறீங்களா, அவங்களாம் வந்து கருஞ்சீரகம் எண்ணெயை வந்து டெய்லி வந்து ரொட்டீனாக அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வரதுனால வந்து முடி வந்து கருப்பாகவே இருக்கும், சீக்கிரம் நரைக்காது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எண்ணெயை எப்படி அப்ளை பண்ணணுன்னா கருஞ்சீரகமும் எலுமிச்சம்பழமும் சேர்த்து காலையில் வந்து தலையில் அப்ளை பண்ணிட்டு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வரதுனால முடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற. தேன் கலந்துமே தலையில் அப்ளை பண்ணலாம். தேன் கலந்து அப்ளை பண்ணுறத 1 மணி நேரம் தலையில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வரலாம். தேன் கலக்கிறதுனால வந்து முடி வந்து வெள்ளையாயிரும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் கருஞ்சீரக எண்ணெயும் வந்து தேனும் அப்ளை பண்ணுறதுனால முடி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும், நீளமாக வளர்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ரொம்ப நாளாக இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஜங்க் ஃபுட்ஸ்லாம் இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே முடி கொட்டிடுது. அதனால யாருக்குமே இப்போ முடி வந்து நீளமாக இல்லை. நம்ம வந்து இயற்கை மூலியமா வந்து ட்ரை பண்ணுறதுனால வந்து முடி நல்லா வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து தலைக்கு மட்டுமே அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம சாப்பிட்றதன் மூலமாக உடம்புல வந்து சத்து இருந்தால் மட்டும்தான் முடி வளரும். அதே நீங்கள் கருஞ்சீரகத்தை வந்து டெய்லி எடுத்துக்கோங்க. உடம்புல எடுத்துக்கிறதுனால வந்து முடி வந்து நல்லா வளரும் அப்படின்றாங்க. வந்து 1 கப்பு வெந்தயம் 1 கப்பு கருஞ்சீரகம் ரெண்டையும் அறுத்து பொடி பண்ணி எண்ணெயாக காய்ச்சி அப்படியும் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா முடி நல்லா வளரும். வெந்தயமும் எடுத்துக்கோங்க. வெந்தயமும் வந்து ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான். அதையும் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. ரெண்டையும் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து ஃபுட்டில் எடுத்துக்கோங்க, அவாய்ட் பண்ணாதீங்க. இது வந்து கம்பல்சரி இந்த எண்ணெயை வந்து வாரத்துக்கு 2 முதல் 3 முறை கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிங்கன்னா முடி கொட்டுறதை வந்து நின்றும் அப்படின்றாங்க. கம்பல்சரி இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், முடி கொட்டுறதெல்லாம் வந்து நின்றும். சைனஸ் பிரச்சனை எல்லாம் இருக்கும்ல, அவங்களாம் வந்து கம்பல்சரி வந்து கருஞ்சீரகமும் வெந்தயமும் எடுத்துக்கோங்க. அதனால் வந்து அந்த நோயை வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வீட்டில் வந்து கருஞ்சீரகத்தெல்லாம் பயன்படுத்துங்க.
அதை வச்சு நீங்கள் வந்து ஷாம்பு தயாரித்தும் வந்து டெய்லி வந்து அப்ளை பண்ணலாம். டெய்லி உங்களால் அப்ளை பண்ண முடியல, வாரத்தில் 2 நாளாச்சும் கருஞ்சீரகம் எண்ணெய் இல்லை கருஞ்சீரகத்தை வந்து சாப்பிடுங்க கம்பல்சரி. கருஞ்சீரகம் சாப்பிட்றதுனால வந்து உடல் எடையை குறைக்கும். அப்புறம் வந்து எப்படின்னா வந்து ரொம்ப நான் குண்டாக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, அவங்களாம் வந்து கருஞ்சீரகம் சாப்பிட்றதுனால வந்து உடல் எடையை வந்து குறைச்சி நீங்கள் வந்து நார்மலாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவங்க வந்து எப்படின்னு சொல்கிறதுனா, நீங்கள் போய் ஏதாவது ஒரு ஃபுட்டை சாப்பிட்றதோ அதெல்லாம் சாப்பிட்டு நான் உடல் எடையை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் வந்து தப்பு. இந்த மாதிரி வந்து ஃபுட்டை வந்து இப்படி இந்த விதை அதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிறது மூலமாக வந்து உடல் எடையை குறைக்கும் அப்படின்றாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து கருஞ்சீரகத்தை வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கம்பல்சரி வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கருஞ்சீரகத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.